தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துகின்றோம். இறைவன் நம் அனைவரையும் ஒன்று இணைக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க எங்கேயோ இருக்கின்றீர்கள், நாங்கள் எங்கேயோ இருக்கின்றோம். ஆனால் ஒருவரை ஒருவர் பார்க்கிற அந்த அனுபவத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த உன்னத இறைவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொலைவான தூரங்களில் இருந்து உடைய வாக்குக்காக காத்திருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாள் முழுவதும் இந்த செய்தி கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் எல்லாமல்ல இறைவனின் நிழலில் தங்குவான் என்று நீ சொன்ன வாக்கை இன்றைக்கு நாங்கள் நிறைவுபடுத்தும்படி வந்திருக்கின்றோம். உம்முடைய நிழலிலே எங்கள் அனைவரையும் காத்துக்கொள்வீராக. நாங்கள் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளாக எங்கள் உள்ளங்களிலே நீர் தாமே தூய ஆவியை கொடுத்து உயர்த்துமாறு நோக்கி வேண்டுகின்றோம். இந்த நாள் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் அமைய எங்கள் அனைவரையும் நீர் காத்துக்கொள்வீராக. எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் உடைய வாக்கை எங்களுக்கு கொடுத்து காத்து நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொண்டு உடைய ஜெபத்தை தொடர்ந்து நடத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேசத்தில் அன்பானவர்களே, ஆண்டவரை புகழ்ந்து பாடி இறைவாக்கை கேட்போமாக. இப்பொழுது நாம் யாரும் என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. இயேசுவே
சந்தோஷமா இருக்கணும் என்று ஆண்டவர் இந்த கால வேளையில் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோமாக. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஏனென்றால் அவர் நம்மை மீட்க வந்த தேவன். நம்மை துன்பத்தின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும்
நம்மை வழிநடத்தி காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாச ஓட்டத்திலும் ஊழியின் பாதையிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நாம ஜெபிப்போமாக. இப்பொழுது ஆமென். ஹalleluya. thank you lord jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எந்த துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் தகப்பனே என் ஜெயம் கொடுக்கிற தெய்வம் நீங்க கூட இருக்கும் போது இயேசுப்பா எந்த கவலைகள் எங்களுக்கு இல்ல தகப்பனே, கண்ணீரை இல்ல தகப்பனே, நீங்க கண்ணீரை தொடிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க தகப்பனே. எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கிறார் தேவனாய் இருக்கிறீங்க தகப்பனே. ஆறுதல் தேவனாய் நீங்க இருக்கிறீங்க இயேசுப்பா. இந்த நேரத்துல இயேசுப்பா எங்களுக்கு நீங்க ஒரு ஒத்தாசையா நீங்க வரும் ஆண்டவரே. Lord Jesus, let your Holy Spirit come upon us, Lord Jesus. Let the gates be opened, Lord Jesus. Whatever the sins, Lord, whatever the problems we are undergoing, Lord Jesus, right now you deliver, Lord Jesus. Remove all the bondages from our life, Lord Jesus. Take out all the darkness, Lord Jesus. Give us the new light, new strength, Lord Jesus. Pour out your strength, Lord Jesus. Pour out your blessing upon your people, Lord. இந்த நேரத்துல தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு என்னென்ன வேதனை இருக்குது உங்களுக்கு மட்டும் தெரியும் ஆண்டவரே. Whatever the problems, Lord Jesus, whatever the sufferings they are going right now, Lord, you please deliver them, Lord. Give them the happiness, Lord Jesus. சந்தோஷமாய் இருங்கள் நீங்க சொன்ன தேவாதி தேவன் இந்த நேரத்துல இன்று முதல் இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க சொல்லுகிறீங்க தகப்பனே. Yes Lord Jesus, you bless all the people, Lord. Take out all the evil thoughts, Lord Jesus. Take out all the evil mind which are going inside their minds, Lord Jesus. உங்க நாவுகள்ல வருகிற ஒவ்வொரு வார்த்தை தகப்பனே உங்களுடைய வார்த்தை மட்டுமா இருக்கணும் ஆண்டவரே. நாங்க போகிற திசை எல்லாம் உங்களுடைய திசையா மாறட்டும் தகப்பனே. அது செல்லுகிற இடமெல்லாம் உங்களுடைய இடமா மாறட்டும் தகப்பனே. Lord Jesus, whatever we will do, Lord Jesus, whether it may be in action, Lord, whether we might think, Lord Jesus, whatever it is, Lord, it should be according to your will, Lord Jesus. எந்த எதிரான பாதையில நாங்க போகாதபடி தகப்பனே, தவறான பாதையில நாங்க விழுகாதபடி தகப்பனே, எங்களை கண்ணின் மணி போல எங்களை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உச்ச தலையில இருந்து உள்ள கால் வரை தகப்பனே, யாருக்கெல்லாம் நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே தகப்பனே, இந்த நேரத்துல எல்லாமே விலகி போகட்டும் இயேசுவின் ரத்தத்தால தகப்பனே எல்லா வியாதிகள் எல்லா நோய்களும் இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால தகப்பனே எல்லாத்துல இருந்து விடுதலையாக தகப்பனே. You heal, Lord Jesus. By your strength, Lord Jesus. உடைய தழும்புகளால சுகமாக்கும் ஆண்டவரே. உடைய அக்கினி வல்லமையால சுகமாக்கும் ஆண்டவரே. உடைய ஆவியால சுகமாக்கும் ஆண்டவரே. எளிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இந்த நேரத்துல செயல்படட்டும் Lord Jesus. உடைய நிறைவான ஆசீர்வாதம் இந்த நேரத்துல இறங்கட்டும் தகப்பனே. Heal, Lord. Heal, Lord. Heal, Lord Jesus. Let your power of Holy Spirit pour upon them. Take out all the evil, the sickness what is there inside them, Lord Jesus. இவேளை இல்லாது எழுந்து கொண்டிருந்தா தகப்பனே இந்த நேரத்துல புது கதவு வாசல் நீங்க திறக்கப்படும் ஆண்டவரே. So that Lord, whatever the children, your children, Lord Jesus, should never go down, Lord. Always they should be in the top of the mountain, Lord Jesus, where we will never be moved and never be shaken because our Lord Jesus Christ is there in us, Lord Jesus. நல்ல வேலை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்லபடியா ஒரு ட்ரினிட்டி ஃபேமிலியா நீங்க மாற்றுவீராக தகப்பனே. நம் முழங்காலிட்டு ஜெபிக்க தகப்பனே. எல்லா அந்தகார சக்திகள், தீய சக்திகள், பொல்லாத ஆவிகள் தகப்பனே எது எங்களுக்குள்ள சுத்தி ஆழ்ந்து கொண்டிருக்குதோ இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால எல்லாமே விலகி போகட்டும் இயேசுப்பா. Lord Jesus, இயேசுப்பா விசேஷமாக I surrender our messenger on your feet, Lord Jesus. As is going to tell the word of God, Lord Jesus. Let you speak, Lord Jesus. பரிசுத்த ஆவி இறங்கி தகப்பனே பிரசங்கத்தால தகப்பனே. We want to feel that presence, Lord Jesus. Let your word touch deep inside the heart of people and penetrate all the mankind, Lord. யாரும் வெறுமையாக போகாதபடி தகப்பனே நல்ல ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட தகப்பனே எல்லா துக்கங்கள் சந்தோஷமா மாறட்டும். வார்த்தை அவங்களுக்கு ஒரு உணவா மாறட்டும் தகப்பனே, ஒரு மருந்தா மாறட்டும் இயேசுப்பா. Everything I surrender to your mighty hands, Lord Jesus. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. Amen. ஆண்டவராகிய இயேசுவே போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் யாவரும் இறை வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம்.
Praise the Lord. இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த காலை வேளையில் இறைவன் நம்மோடு சில நிமிடங்கள் பேச இருக்கின்றார். விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்தையும் ஆளுகின்றவர். இந்த மண்ணுலகிலே நம்மை வைத்து நம்மொழியாக பல திட்டங்களை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தீர்மானம் செய்து நம்மோடு கூட பேசுகின்றார். ஆக இன்றைக்கு கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் அடிபணியும்படிக்காக நம்மை சமர்ப்பணிக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அமைந்திருக்கின்றன. என்ன வாசகம்? இன்றைய வாசகங்களை தியானிக்கும் போது இன்றைக்கு திருப்பலி நற்செய்தி வாசகம், லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும். Today's gospel reading, St. Luke chapter 6 verses 1-8. இதுல ஆண்டவர் ஒரு அருமையான ஓமை சொல்லுகின்றார். என்ன பாருங்க, என்று வாசிக்கும் போது இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரிடம் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டிருந்தது. நண்பர் மக்களே, ஒரு செல்வருக்கு எல்லா சொத்துகளையும் காக்கின்ற, பாதுகாக்கின்ற, அதற்கு தேவையான வேலைகளை செய்கின்ற பொறுப்புள்ள ஒரு பொறுப்பாளர் வைத்திருந்தார். திடீரென்று பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட், அந்த வீட்டு பொறுப்பாளர் மேல, அந்த வீட்டு எஜமானியிடத்துல அந்த பொறுப்பாளர் மேல் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. என்ன? இவர் அனைத்தையும் தவறாக பிரயோகம் பண்ணுகின்றார், பயன்படுத்துகின்றார். உடனே தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்புள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். பொறுப்பற்ற பணியாளனாய் இருக்கின்றாய், இனிமேல் நீ பொறுப்பாளனாய் இருக்க இயலாது. உன் கணக்கை ஒப்புவித்து நீ இங்கிருந்து சென்று விடு என்று ஆண்டவர் இந்த உவமையிலே சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்து அவன் என்ன செய்கின்றான்? அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கி விடுவாரோ? மண் வெட்டவோ என்னால் முடியாது. இறந்து உணவும் வெட்கமாய் இருக்கிறது. பாருங்க, மண் வெட்டுதல் என்றால் குழி தோண்டுதல், அதுவும் செய்வதற்கு என்னுள் பலன் இல்லை. அங்காங்கு பிச்சை கேட்பதற்கு கூட எனக்கு அவமானமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பில் இருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஆக இந்த வேலை விட்டால் வேற வேலை எனக்கு கிடையாது, எதையும் செய்ய என்னாலும் முடியாது. ஆகவே நான் ஒன்று செய்கிறேன் என்று அவன் மூளையை பயன்படுத்தினான். என்ன பயன்படுத்தினான் பாருங்க. அதற்கு அவர் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக அழைத்து வர சொன்னார். ஆக பொறுப்பில் இருக்கிறவர் எஜமானிடத்துல யாரெல்லாம் கடன் பட்டார்களோ அவங்க அனைவரையும் ஒவ்வொருவராக வர சொன்னார். என் தலைவரிடம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். அந்த வீட்டு பொறுப்பாளர் என்ன சொன்னார்? இதோ கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று எழுது என்று சொன்னார். 100 குடம் எண்ணெய் வாங்கினவனுக்கு 50 குடம் தள்ளுபடி செய்து 50 குடம் எண்ணெயை எழுது, இவ்வளவுதான் கடன் வாங்கியிருக்கிறேன் எழுது என்று சொன்னார். ஏனெனில் 100 குடம் வாங்கினவனிடத்துல இவர் கணக்கு எழுதாமல் வைத்து விட்டார். இப்போதுதான் கணக்கு எழுதுகிறார். 100 குடம் வாங்கினவனுக்கு 50 குடம் எண்ணெய் வாங்கினேன் என்று எழுதினான். அதே போல பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை கோதுமை என்றார்.
அவர், இதோ உன் கடன் சீட்டு 80 என்று எழுது என்றார். உடனே அவர் 80 என்று எழுதினார். கடைசி வசனம், நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு, முன்மதினா என்ன அர்த்தம்? கணக்கே இல்ல. ஒரு கணக்கு போட்டு ஒரு புத்தகம் வச்சுக்குவோம். ஏனெனில் வீட்டு தலைவன் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இவன் அழித்துக் கொண்டிருக்கிறான் என்றல்லவா அந்த பொறுப்பாளன் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆக தலைவரும் கேட்க ஆரம்பித்தார். இந்த பொறுப்பாளனும் ஒன்றுமே எழுதி வைக்கவில்லை. அவனுக்கு பயம் வந்து விட்டது. ஏனெனில் வேலையில் இருந்து அவர் நீக்கி விடுவார். உடனே அவன் மூளையை பயன்படுத்தி இருவருக்கு மத்தியிலே ஒன்றை உருவாக்கினான். ஆகவே என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு, முன்மதினா என்ன அர்த்தம்? பிரச்சனை வருவதற்கு முன்னால தீர்மானம் பண்ணுவது, பிரச்சனை வருவதற்கு முன்பதாக முன்மதியோடு நடந்து கொள்வது, முன்னுதவி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுதவி, முன்மதி, இவை அனைத்துமே எதை குறிக்கிறது? வருவதற்கு முன் காத்துக் கொள்வது. ஆக இவன் என்ன செய்தான்? முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் என்றார். நன்றி மக்களே, கவனித்து பாருங்க என்ன உரைக்கின்றார். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார். இந்த ஓமையின் அர்த்தம் என்ன? ஒரு வீட்டு தலைவன் வீட்டு பொறுப்பாளரிடத்திலே கணக்கு விசாரிக்கின்றார். அவன் அந்த நாள் வரைக்கும் கணக்கு வழக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். உடனே அவன் கணக்கு போட வேண்டும், ஒரு புத்தகம் தயாரிக்க வேண்டும். அப்போது எஜமான் ஒருவேளை இரக்கம் காட்டலாம், ஒருவேளை இரக்கம் காட்டவில்லை என்றால் மக்கள் எனக்கு இரக்கம் காட்டலாம். இரண்டில் ஏதாவது ஒன்று எனக்கு நடக்கும் என்று அவன் முன்மதியோடு செயல் புரிந்து 100 குடம் வாங்கின எண்ணெய் இடத்துல 50 என்று எழுதினான். 100 மூட்டை கோதுமை வாங்கினத்துல 80 என்று எழுதினான். ஏன் இப்படி எழுதினான்? ஒருவேளை தலைவன் விரட்டிவிட்டால் அவர்கள் என்னை நிச்சயம் காத்துக் கொள்வார்கள், ஏனெனில் தள்ளுபடி செய்திருக்கிறேனே என்று நினைத்து அவன் ஒரு புத்தகத்தை தயார் பண்ணினான், செலவு புத்தகத்தை. ஆனால் தலைவன் என்ன பார்த்தார்? நீ செலவு புத்தகத்தை இவ்வளவுதானா? ஏன்னா அந்த தலைவருக்கு தன்னிடத்துல எவ்வளவு சொத்து இருக்கிறதுன்னே தெரியாது. தெரிந்திருந்தால் அவர் இதை கேட்டிருப்பார் அல்லவா? ஏன் 100க்கு 50 எழுதியிருக்கிறாய், ஏன் 100க்கு 80 எழுதியிருக்கிறாய், மீதி எங்கே என்று கேட்டிருப்பார் அல்லவா? ஏனெனில் அந்த தலைவருக்கு தெரியாது. ஆகவே இதை அறிந்த பொறுப்பாளனாகவும் நடந்து கொண்டான், மக்களுக்கும் நடந்து கொண்டான். இந்த ஓமையில ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அழிந்து போகும் செல்வங்கள், அவைகளை கொண்டு எல்லாரையும் நண்பராக்கிக் கொள்ளுங்கள். தீர்வு நாளிலே அவங்க உனக்கு உதவியா இருப்பாங்க. தீர்வுனா என்ன? கஷ்ட நாட்களில உனக்கு உதவியா இருப்பாங்க. என் நண்பர் மக்களே, தலைவன் என்று யாரை குறிப்பிடுகிறது? விண்ணக தந்தையை குறிப்பிடுகிறது. பொறுப்பாளன் யார்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்கள் நேரங்களை எப்படி செலவழிக்க வேண்டும், தங்களுடைய எண்ணங்களை எப்படி செலவழிக்க வேண்டும், தங்களுடைய செயல்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று அறியாமல் விரும்புகிறது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்பாளன் சரியில்லை என்று அவர் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அது யாரை குறிக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிற சைத்தானை குறிக்கிறது. இவர்கள் சரியில்லை என்று போரிட்டு நம்மை பாதாளத்துக்கு கொண்டு செல்லும்படி சைத்தான் எல்லா கணக்கு வழக்குகளையும் எழுதி வைத்திருக்கிறது.
ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அருட்தந்தை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் மிக வசனமாக அமர்ந்து கொண்டிருந்தார். உடனே பிசாசு வந்ததாம். என்ன லூத்தர் அவர்களே, அமர்ந்திருக்கின்றீர்கள், இறைப்பணி இல்லையா, சோகமா இருக்கின்றீர்கள், இந்த சோகத்துக்கான காரணம் என்ன தெரியுமா என்று கேட்டது. அவர் சொன்னாராம், என் சோகத்துக்கு காரணம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அது சொன்னார், ஆனா எனக்கு தெரியுமே. என்ன? பாருடைய பாவம் தான் காரணம். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அது காண்பித்தது. பார், எங்க என்னென்ன செய்தாய், எங்க என்னென்ன செய்தாய். அவர் படித்தார். பசாசிட்ட சொன்னார், ஆமா ஆமா, இதெல்லாம் நான் செஞ்சுட்டான், பரவாயில்லை, நான் மறந்து இன்னும் அறிக்கையிடாததை கூட நீ எனக்கு நினைவுபடுத்தினாய். ஆகவே உனக்கு மிக்க நன்றி என்று சொன்ன உடனே அதற்கு ஒரு மகிழ்ச்சி. இப்போது தெரிகிறதா உன் சோகத்துக்கு என்ன காரணம்? நீ எனக்குரியவன். உடனே அவர் என்ன செய்தார்? ஒரு சிகப்பு பெண்ணை எடுத்து அந்த பாவத்துடைய வரி லிஸ்டில் ஒரு சிலுவை அடையாளம் அடைந்தார். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் இந்த பாவம் எல்லாம் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து விட்டது. இனி ஒன்று கூட என்னிடத்தில் இல்லை. அது வெட்கப்பட்டு போய்விட்டது. அவர் மீண்டும் தன் பணியை தொடர ஆரம்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே, மக்களே, எனக்கு கணக்கு என்பது காரணம் என்ன? கணக்கு என்பதற்கு அர்த்தம் என்ன? வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி செலவழிக்கின்றோம், எப்படி வாழுகின்றோம், எப்படி நடந்து கொள்ளுகின்றோம், எப்படி இருக்கின்றோம் என்ற கணக்கு வழக்குகளை நாம் ஒவ்வொருவருமே தீர்மானிக்க வேண்டும். கவனக்குறைவின்றி வாழ்கிறேன், நேரமில்லாமல் வாழ்கின்றேன், கணக்கு போடாமல் நேரங்களை செலவழிக்கின்றேன் என்று கவனக்குறைவிலே வாழ்கிற பொறுப்பற்றவனாய் இருக்கக்கூடாது. பொறுப்புள்ள கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உவமையிலே சொல்லுகின்றார். கடன் வாங்கினவர்கள் யாரை குறிக்கிறது? அது அந்நியர்களை குறிக்கின்றன. ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற செல்வங்களை அவர்களுக்கு கொடுத்து நண்பராக்கி அவர்களை என்னிடத்திலே கொண்டு வாங்க என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கின்றன? தனக்கு தான் என்று வாழ்கிற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனக்குரியதல்ல, அது உலகில் வாழும் பிறருக்குரியது. எப்படி ஆண்டவர் இந்த பூமியிலே தனக்காக வாழாமல் உலகில் வாழும் நம்மை மீட்கும்படி சிலுவை மரணத்தில் அவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டாரோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். நீங்க எதை பேசினாலும் பொறுப்புள்ளவர்களாக பேசுங்க. நீங்க எப்படி வாழ்ந்தாலும் பொறுப்புள்ளவர்களாக வாழுங்க. நீங்க எப்படி நேரத்தை செலவழித்தாலும் அந்த நேரம் வீணாக்குகிற நேரங்களை கழித்து விடுங்க. பயனுள்ள நேரங்களாக மாற்றுங்க. அப்படி என்றால் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு அல்லது காலேஜ் செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இந்த செக்ஷன், இந்த டைமுக்கு பிறகு இந்த செக்ஷன். அதுல பிசிக்கல் ட்ரைனிங் கூட இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. நேரத்தை சரியா பயன்படுத்துவாங்க. அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கப்படும். அது போல அந்த பிள்ளைகள் வளர்ச்சி அடைவார்கள். இது போலதான் விண்ணக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் அனைவருமே உறங்குவதற்கு சில நேரத்தை கொடுக்க வேண்டும், வேலை செய்வதற்கென்று சில நேரத்தை கொடுக்க வேண்டும், ஜெபிப்பதற்கென்று சில நேரத்தை கொடுக்க வேண்டும், ஜனங்களோடு உறவாடுவதற்கு சில நேரத்தை கொடுக்க வேண்டும், நன்மை செய்கிறதற்கு சில நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆக நம்முடைய 24 மணி நேரத்தை பிரித்து இந்த நேரத்தில் இதான் செய்யணும்னு தீர்மானிக்கணும்.
அதுல கடவுளோடு தனிமையாய் ஜெபிக்கிற நேரமும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கடவுளோடு தனிமையில் ஜெபிக்கவில்லை என்றால் நாம செய்கிற எந்த பணிகளும் ஆசீர்வாதமாய் இருக்காது. சோகத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் தான் இருக்கும். விரோதிகள் எழும்பிக் கொண்டிருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, பொறுப்பு அற்ற கிறிஸ்தவர்களாக வாழாமல் பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ அழைக்கின்றார். ஆக எப்படி பொறுப்புள்ளவர்களாய் வாழணும்? இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக அருமையான முறையிலே வாக்களிக்கின்றது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 17 21 வரைக்கும், பிறகு 4ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். இப்போது என்ன உரைக்கிறார் பாருங்க. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல வாழுங்கள். நாங்கள் உங்களுக்காக காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றணும், யாரை பின்பற்றக்கூடாது என்று நீங்க தீர்மானிக்கணும். யாரை பின்பற்றினால் விண்ணக வாழ்வுக்கு செல்ல இயலும், யாரை பின்பற்றினால் நரக வாழ்க்கைக்கு செல்ல முடியும் என்று உன்னுடைய முன்மதி என்ற அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். எப்படி இந்த பொறுப்பாளன் தன்னுடைய முன்மதியை பயன்படுத்தினான்? எஜமானுக்கும் கணக்கு வேண்டும். அதே நேரத்தில் எஜமான் அந்த கணக்கு சரியில்லைன்னு விரட்டிவிட்டால் மக்களாவது என்னை சேர்த்துக் கொள்வார்கள். இப்ப போய் நான் எந்த வேலையை செய்ய முடியும்? என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. பிச்சை கூட என்னை கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆக நான் புக்கு தயாரிக்கிறேன், கணக்கு தயாரிக்கிறேன். முன்மதியோடு செயல்படுவது. நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் நாம் யோசிக்காமல் செய்கிறதுனாலதான். சற்று நாம் யோசித்து செயல்பட்டால் அவருடைய விளைவு நாம் அறிந்து கொள்ள முடியும். இது எங்கு போய் முடியும்? இதனால் என் எதிர்காலம் எவ்வளவு பாதிக்கப்படும்? இது நான் செய்தால் எனக்கு எத்தனை தீமைகளை கொண்டு வரும் என்று ஒவ்வொரு செயல்களையும் நீங்க அலசி பார்த்து செயல்பட்டால் அப்போது நீங்க வெற்றி பெற்றவர்களாக வாழ்வீர்கள். இதுக்கு பேர் தான் முன்மதி என்று சொல்லுகிறார். பிளானிங் பிஃபோர். செய்யறதுக்கு முன்னாலே யோசிப்பது, பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசுவது, வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்னதாக எப்படி தொடங்கணும் யோசித்து தொடங்குவது, முன்மதியோடு செயல்படுவது. இதான் பால் சொல்லுகிறார். என்னை போல நீங்க வாழ விரும்பினால் வாழுங்கள், இல்லை என்றால் நாங்கள் விட்டு சென்ற முன்மாதிரியான ஜனங்கள், முன்மாதிரியான பணியாளன், அவர்களை பின்பற்றுங்க. முன்மதினா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்திற்கு பயணிக்கின்ற அந்த பணியாளனை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு யார் பயணித்தார்? ஆண்டவர் இயேசு. அவருக்கு பின்தொடர்ந்தவர் யார்? சீடர்கள். சீடருக்கு பின்தொடர்ந்தவர் யார்? அவர் ஏற்றுக்கொண்ட அனைவரும். இன்றைக்கு நீங்கள் யாரை பின்பற்றி பயணிக்கின்றீர்கள்? அவர்கள் கடவுளின் வாக்கை நிறைவேற்றி விண்ணகத்துக்கு செல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் எந்த வாக்கை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம்? எத்தனை விவிலிய வாக்கு உன் மனதில் இருக்கின்றது? விவிலிய வாக்கு, பைபிளில் இருக்கிற வசனம் உனக்குள்ள இல்லை என்று சொன்னால், அதற்கேற்றவாறு உன் வாழ்க்கை அமைக்கப்படவில்லை என்றால், நீ இன்னும் இயேசுவை பின்பற்றி நடக்காமல் இருக்கிறாய் என்பது பொருள். எப்படி இந்த பொறுப்பாளன் தலைவனுடைய சொத்துக்களை தவறாய் பயன்படுத்தினானோ, அதுபோல கணக்கு வழக்கு இல்லாமல் பயன்படுத்தினான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அப்படிதான் பயன்பட்டுக் கொண்டு வருகின்றன. ஆகவே பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகின்றார், உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் இன்னொருவரை கெடுத்தால் நான் அவர்களை அழித்து விடுவேன், ஏனெனில் ஒவ்வொருவரும் என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகின்றார். உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கடவுள் வாழ்கின்ற ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிறார். அதை உணராமல் தன் விருப்பப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எப்படி பொறுப்பாளன் பொறுப்பற்றவனா இஷ்டத்துக்கும் பயன்படுத்தினானோ, அதே போல நாமும் என்னுடைய கண் நான் எப்படி வேணாலும் பார்ப்பேன், என்னுடைய வாய் நான் எது வேணாலும் பேசுவேன்,
என்னுடைய கை நான் எதை வேணாலும் செய்வேன், என்னுடைய கால் நான் எங்க வேணாலும் போவேன், என்னை யாரும் கேட்க கூடாது. பொறுப்பற்றவனா வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்கு உரிய பங்கு இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் உரைக்கின்றார். அதைதான் பவுலும் சொல்லுகிறார். நீங்க விரும்புகிறது போல யாரை வேணாலும் பின்பற்றி செல்ல முடியாது. ஆண்டவரை பின்பற்றுகிற பணியாளர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களை எடுத்து பின் செல்ல வேண்டும். எப்படி ஆண்டவர் இறைவாக்கு நிறைவேற்ற இந்த பூமியில் நுழைந்தாரோ, இது மனிதனால் இயலாது என்று நினைத்து தூய ஆவியை அனுப்பி சீடர்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆக இன்றைய காலம் எதை குறிக்கிறது? தூய ஆவி அனுபவம் பெறுகிறவர்கள் மட்டும்தான் இயேசுவின் பின்னே போக முடியும். தூய ஆவியின் அனுபவம் பெறாதவர்கள் இயேசுவின் பின்னே போக முடியாது. இயேசுவின் பின்னே செல்வதற்கு ஒரே ஒன்றுதான், இறைவாக்கை நிறைவேற்றி வாழ்வது. இறைவாக்கிய சிந்தனை, இறைவாக்கிய செயல், இறைவாக்கிய திட்டம் என்று எல்லாவற்றுக்கும் கடவுளின் வாக்கை முன்னிறுத்தி செய்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்கின்றீர்களா? பொறுப்பற்றவர்களாக தானே உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளாமல் வாழ்கிற சூழலில் எப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும்? ஆகவே பவுல் அறிவுரை கூறுகின்றார். ஒன்று, என்னை போல் வாழ விரும்பினால் வாழுங்க, இல்லையேல் முன்மாதிரியாய் வைக்கப்பட்ட பணியாளர்களை பின்பற்றுங்க. ஆனா விருப்பம் போல வாழ இயலாது. ஏனெனில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 15 - 20 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்க என்ன கூறுகின்றார்? உங்கள் உடல்கள் கிறிஸ்துவினுடையது என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அது கிறிஸ்துவினுடையது என்று உங்களுக்கு தெரியாதா? அதை எடுத்து வேசி போல பயன்படுத்த இயலுமா? வேசியானவள், விபச்சாரம் செய்கிறவள் எப்படி பலரோடு பல உறவுகளை வைத்து வாழ்வாளோ, அதுபோல உன் உறுப்புகளை நன்மைக்கும் தீமைக்கும் பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் கலப்படம் செய்து வாழ முடியாது என்பதை நினைவுறுத்துகின்றார் பவுலடிகளார். உன் வாக்கிலே கடவுள் வாக்கும் கெட்ட பேச்சும் வர இயலாது. உன் கண்ணிலே அசுத்த காட்சிகளும் கடவுளையும் காண இயலாது. உன் கரங்களிலே நன்மையும் தீமையும் கலந்து செய்ய முடியாது. ஏனெனில் 20வது வாக்கியம் சொல்லுகின்றது. The first book of Corinthians chapter 15 verse 20 20ல சொல்லுகிறார் என்ன? நீங்கள் உங்கள் உடல்களினால் கடவுளைக்கு பெருமை சேருங்கள், ஏனெனில் நீங்கள் விலைக்கு வாங்க பெற்றிருக்கிறீர்கள். நீங்க விலை கொடுத்து வாங்க பெற்று விட்டார் எஜமான். நம்முடைய எஜமான் நம்மை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். அப்படி என்றால் நாம் எங்க இருக்கின்றோம்? பசாசு பிடியிலே சிக்கி இருக்கின்றோம். பசாசு பிடியிலே சிக்கியிருந்த நம்மை தன் உயிரையே பணயமாக வைத்து அந்த பசாசு பிடியிலிருந்து நம்மை வாங்கிவிட்டார். வாங்கின பொருள் வாங்கினவருக்கு உரியதல்லவா? எத்தனை வீடுகள்ல பாருங்க, ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் பாருங்க, இது எந்த தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் அவங்க பொருட்கள் அவங்க தான் பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் வீடுகளிலே நாம் பார்க்கலாம், இது என்னுடைய பொருள், எனக்குரியது. என்றைக்காவது நீங்க நினைத்திருக்கின்றீர்களா, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்குரியவன், நான் விரும்புகிறபடி பேச முடியாது, விரும்புகிறபடி நினைக்க முடியாது, விரும்புகிறபடி வாழ முடியாது, இதே வாயில பொய்யும் இதே வாயில நன்மையும் வாங்க முடியாது. அப்படி நீ மீறி உன்னை அலசி பார்க்காமல் வாங்கினால் அது உனக்கு சாபமாக மாறிவிடும். எப்படி சாபமாக மாறும்? ஆண்டவரின் திருவுடலையும் திருரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளும் போது எப்படி சாபமாக மாறும்? அதற்கு பதில் திருவிவிலியம் சொல்லுகின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 11ஆம் அதிகாரத்தில் 26 வாசித்து பாருங்கள்.
The first book of Corinthians, chapter 11, verses from 26. உங்களை நீங்களே சோதித்து அறிந்த பின்பு இந்த அப்பத்திலும் இந்த கிண்ணத்திலும் பருகுங்கள். சோதித்தறியாமல் எவன் ஒருவன் இந்த அப்பத்திலும் கிண்ணத்திலும் பருகுவானோ அவனுக்கு கொள்ளை நோய்கள் வரும். கொள்ளுகிற நோய்கள் வரும். அவன் கொல்லப்படுவான். அநேக பேர் நலிந்தவர்களாய் இருப்பீங்க. அநேக பேர் சுகவீனமாய் இருப்பீங்க. ஏன் சிலர் செத்தம் போயிடுவீங்க. எதனால்? இதே வாயில சாராயமோ, இதே வாயில நன்மையோ, இதே வாயில வாய் நிறைய கெட்ட பேச்சு, அதே நாக்குல போய் ஆமே நன்மை. உணர்வற்ற வாழ்க்கை. இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது, நீ பொறுப்புள்ளவனாய் வாழணும். பொறுப்பற்றவனாக விருப்பம் போல வாழ்ந்துவிட்டு உன்னையே நீ கெடுத்துக் கொண்டு கிறிஸ்துவின் ஆலயத்திலே ஆமென் என்று சொல்லி வாழ இயலாது. கிறிஸ்துவின் வாக்கை நிறைவேற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்துவின் விருந்திலே பங்கு கொள்ள முடியும். ஆண்டவர் யூதாசை விருந்திலிருந்து விலக்கிவிட்டார். ஏன் யூதாசை விலக்கினார்? விருந்து ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே யூதாசை விலக்கினார். ஏனெனில் யூதாசுக்குள் பிசாசு இருந்தது. அவன் தீய எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தான். இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தான். இயேசுவை காட்டிக் கொடுக்கிறதிலே அவன் சிந்தனை நிரம்பி இருந்தது. காரணம், பணம் கிடைக்கும் என்ற காரணத்தினால். உன்னதமான ஆண்டவரையே அவன் இழந்து போய்விட்டான். அவன் உணர்ந்த போது அவன் என்ன செய்து கொண்டான்? அவனே நன்று கொண்டு செத்து விட்டான். ஏனெனில் அவன் செய்த தவறு அவனாலே தாங்க முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். தவறு செய்வதற்கு முன்பு, தீமை செய்வதற்கு முன்பு நீ யோசித்துப் பார், உன் வாழ்க்கை நலமாக இருக்கும். முடிந்த பிறகு வருத்தம் அடைந்தால் வருத்தத்தின் பலன் என்ன? அவப்பெயர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது மறைக்கவே இயலாது. நாம் மறந்தாலும் உலகம் மறக்காது. ஏனெனில் பிசாசு தூண்டிக் கொண்டே இருப்பான். கெடுப்பதற்காக தூண்டிக் கொண்டே இருப்பான். ஆகவேதான் இன்றைக்கு அறிவு சொல்லிக் கொடுக்கின்றார். உங்களை நான் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டேன். இனி நீங்கள் பிசாசின் செயலுக்கு அடிமை அல்ல. ஆகவே எதை பேசினாலும், எதை சொன்னாலும், எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். சிந்தித்து செயல்படும் போது ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் வெற்றியை காண்போம். மற்றவர்களால் அலட்சியப்படுகிற அளவுக்கு நாம் அவமானத்துக்குள்ளாக மாற மாட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரை தேவையில்லை. ஏனெனில் அவர்களுக்கு கிறிஸ்து இருக்கின்றார். ஆக எவருக்கு அறிவுரை தேவை? எவருக்கு புத்தி தேவை? எவருக்கு அறிவுரை தேவைப்படுகிறது? கிறிஸ்துவை விட்டு விலகுகிறவர்களுக்கு. இன்றைக்கு தீர்மானம் பண்ணிப்பார். நீ கிறிஸ்தவன் என்ற பெயரிலே கிறிஸ்துவோடு வாழ்கின்றாயா, அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? பொறுப்புள்ளவனாய் நடந்து கொள்ள இறைவன் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். அந்த பொறுப்புள்ளவன் கணக்கை போட ஆரம்பித்தான். அந்நாள் வரைக்கும் அவன் கணக்கே போடல. அன்னைக்கு கணக்கு போட்டான். எஜமானுக்கும் கணக்கு வேண்டும், கொடுக்கப்பட்டவங்களுக்கும் சலுகை இருக்க வேண்டும் என்று முன்மதி பயன்படுத்தினான். இருவரும் தேவை என்று நினைத்தான். ஏனெனில் தன்னை காத்துக் கொள்ள. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காக்க உன்னுடைய நேரங்களை நீ கணக்கு போட்டுப்பார். அந்த நேரங்களிலே எத்தனை நேரம் வீணாக்குகின்றாய், எத்தனை நேரம் பயன்படுத்துகிறாய் என்று உனக்கு தெரியும். வீணாக்குகிற நேரங்களை கழித்துவிட்டு பயன்படுகிற நேரங்களை கூட்டிக்கொள். முன்மதியோடு செயல்புரி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நண்பரே மக்களே, ஆக நமக்கு தேவை உதவி. என்ன உதவி? பவுல் சொல்லுகின்றார், ஒன்று என்னை போல் வாழ விரும்பினால் வாழுங்க,
பவுலை போல வாழ வேண்டும் என்றால் அவர் எழுதின 14 கடிதங்களை படிக்க வேண்டும். அவருடைய மனமாற்றத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிற திருத்துது பணி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கணும். 14 கடிதங்களை படிக்கணும். தன் வாழ்க்கையில் அவர் பட்ட அனுபவங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றன. என் நண்பரே மக்களே, ரோமரை தொடங்கி எபிரேயர் வரைக்கும் இருக்கின்ற 14 கடிதங்களை ஒவ்வொன்றாக தினந்தோறும் படித்தால் தான் பவுலுடைய அர்ப்பணிப்பு என்ன, இறைப்பணியின் அனுபவம் என்ன, அவர் எப்படியெல்லாம் விரைந்து 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 பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரை நிலைநாட்டி இருக்கின்றார், எத்தனை துன்பங்கள் அனுபவித்திருக்கின்றார், எத்தனை இடங்களிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றார் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த தீர்மானிப்போம். இதான் பவுல் இன்றைக்கு முதல் வாசகத்துல மிக அருமையாக சொல்லுகின்றார். என்ன? சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல வாழுங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்க. முன்மாதிரியாக இருக்கிறவங்களை பின்பற்றணும். முன்மாதிரிகை என்றால் பொருள் என்ன? கடவுளின் வாக்குக்கு ஏற்றவாறு வாழ்கிறார்கள் என்று உனக்கு யார் தெரிகிறதோ அவங்களை பின்பற்றினால் தான் நீயும் அந்த வழியிலே பயணிக்க முடியும். விருப்பம் போல வாழ்றவங்களோட உறவைத்தால் நீ தெரிந்து கொண்டிருக்கிறவை கூட நீ மறந்து போய் விடுவாய், பொய்க்காரனாக பொய்க்காரியாக மாறிவிடுவாய். ஏனெனில் உனக்கு பிடித்தவர்கள் அப்படிதான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு அதை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என் நண்பரே மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய கிறிஸ்தவர்கள் அனைவரால் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கைதியாக அநேகர் மத்தியிலே தென்படுகின்றோம். மற்றவர்கள் சரியில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நடந்து கொள்கிறோம். இன்றைக்கு மாற வேண்டும். நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், நீங்கள் இயேசுவின் மீது அன்பு செலுத்துவது உண்மை என்றால், உங்கள் செயல், உங்களுடைய நேரங்கள் கணக்கிட்டு செலவுப்பட வேண்டும். உங்களுடைய செயல்கள் கிறிஸ்துக்குரிய செயல் எது என்று அறிந்து அதைகளை பயணிக்க தீர்மானிக்கணும். இவர்களை தான் ஆண்டவர் நினைவு கூறுவார். அவரின் செயல்களை செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களை இயேசு நினைவு கூற காத்துக் கொண்டிருக்கின்றார். நற்செயல் புரிகிறவர்கள், நற்செயல் புரிகிறவர்கள் எங்கிருந்தாலும் அதே இடத்தில் அவர்களை பயன்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க பல தேசங்களில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கலாம். உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்க அர்ப்பணித்தால், உங்க அர்ப்பணிப்பிலே உங்களை கொண்டு உனக்கு தெரிந்திருக்கிற அத்தனை பேரையும் மீட்க ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கின்றார். Are you ready? உன் கண் முன் உன் நண்பர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? உன் கண் முன் அநேகம் பேர் பாவத்தில் உழன்று பாவிகளாய் செத்துக் கொண்டிருக்கிறார்களே, ஒரு கிறிஸ்தவனாக என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இன்றைக்கு ஆண்டவர் பொறுப்பாளன், தலைவன் எப்படி பொறுப்புள்ளவனை கணக்கு விசாரிக்கிறாரோ அதே போல இன்றைக்கு கடவுள் நம்மையும் கணக்கு விசாரிக்கின்றார். எந்த கிறிஸ்தவர்களை பூமியை காக்கும்படி, பூமியின் மக்களை காக்கும்படி உருவாக்கி வைத்தேனோ அந்த கிறிஸ்தவர்கள் அவர்களோடு இணைந்து மாண்டு கொண்டிருக்கிறார்களே என்று வேதனைப்படுகின்றார். மனமாற்றம் அடைவோம். ஒவ்வொரு நாளும் இறைவாக்கை தியானிக்கும் போது அதற்கேற்றவாறு என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே என்ன உரைக்கிறார் பாருங்க. தொடர்ந்து கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக நடப்போர்
பலர் உள்ளனர். கிறிஸ்துவின் சிலுவைக்கு நான் என்ன அர்த்தம்? உண்மைக்கு சான்று பகரும்படி இந்த சிலுவையிலே ஆண்டவர் உயிர் விட்டார். அந்த உண்மையை கொள்ளும்படி பலர் எழும்புகிறார்கள். அதிலே நீங்களும் இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. உங்கள் வாயில பொய் வரும் என்றால் நீங்களும் கிறிஸ்துவை சிலுவையிலே எதிர்க்கின்றீர்கள் என்பது பொருளாகும். இவெல்லாம் நாம் யோசிக்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல? ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் இன்றைக்கும் சிலுவையில் இருக்கிற இயேசுவை அவமானப்படுத்திக் கொண்டு பகைவர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உணராமல் செய்து கொண்டிருக்கின்றோம். இது தவறாயிற்று, இதை நான் செய்யக்கூடாது, இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது என்று யோசிக்காம வாழ்கிற வாழ்க்கை தான். எல்லா தவறும் செய்துவிட்டு ஆலயத்துள்ள போயிட்டு ஆமேன் நன்மை வாங்குறீங்க பாரு, ஒண்ணுமே தெரியாதது போல. என் நண்பர் மக்களே, கவனமா இருங்க. விவிலியத்தை படிக்க ஆரம்பிங்க. ஒரு காலத்தில் நாங்களும் விருப்பம் போல் வாழ்ந்த நாட்கள் உண்டு. என்றைக்கு திரு விவிலியத்தை வாசிக்க ஆரம்பிக்கின்றோம், நாம் விரும்புகிறது போல வாழ முடியாது. கட்டுப்பாட்டோடு தான் வாழ முடியும். நம்மை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் நமக்குள்ள இறைவன் வருவார். நமக்குள் இறைவன் வந்தால் நாம் இறை மக்களாக இருப்போம். நாம் இறை மக்களாய் இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாமும் பரிந்துரை செய்கிற மக்களாய் இருப்போம். நாம் ஜெபிக்கிற வேளையில கடவுள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க காத்திருக்கின்றார். உன்னை ஆண்டவர் இந்த உலகுக்கு அவருக்கும் பூமிக்கும் மீடியேட்டராக வைத்திருக்கிறார். நீங்க ஒரு மத்தியஸ்தர்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் உன்னத கடவுளுக்கும் உலகில் வாழும் மக்களுக்கும் மத்தியஸ்தர்களாய் இருக்கின்றார்கள். பூமியிலே ஜெபிக்கிற வேளையில அந்த ஜெபத்தை கேட்டு அவர் காக்கிற கடவுளாக இருக்கின்றார். ஜெபிக்கிறவங்க இல்லையே. நாம ஜெபிக்கிறதெல்லாம் பாவம் கலந்தல்லவா இருக்கிறது. ஒரு புறம் கோபத்துக்கு அடிமை, ஒரு புறம் அசுத்த வார்த்தைக்கு அடிமை, ஒரு புறம் கெட்ட பேச்சுக்கு அடிமை. இப்படி எல்லாம் செயலாற்றி விட்டு கடவுளை இடத்திலும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம் அல்லவா? அந்த ஜெபம் எப்படி கேட்கப்படும்? விலக வேண்டும். எனக்குள் என்ன தீமை இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அறிந்து விலக வேண்டும். ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது மற்றவன் என்ன செய்யறாங்கல்ல, ஒரு கிறிஸ்தவனாக எனக்குள்ள என்ன தவறு இருக்கிறது, அதை விவிலியத்தை படித்து நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் தீர்மானித்தால் இந்த உலக மக்கள் அதிவிரைவில் இறைவனுக்கு சொந்தமாவார்கள். நாம தாமதிக்க ஆண்டவரின் வருகையும் தாமதிக்கும். அந்த வருகை தாமதிக்க உலகத்திலே பல துன்பங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். புதிய புதிய சட்டங்கள் வரும். இதற்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குரியவர்களாய் வாழாமல் இருக்கிறதினால் வரக்கூடாததெல்லாம் வந்து கொண்டிருக்கும். ஆகவே சிலுவைக்கு பகைவர்களாக வாழாமல் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூறியுள்ளேன். இப்போது கண்ணீரோடு சொல்லுகின்றேன். யாரை பற்றி? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக வாழ்கிறவர்களை குறித்து. பகைவர்கள்லாம் யாரு? உங்கள் நோய்களை சுமந்தேன், உங்கள் துக்கங்களை சுமந்தேன், உங்கள் அவமானங்களை சுமந்தேன், எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே சுமந்தேன் என்று ஆண்டவர் சொல்லி கூட அவமானப்படுகிறோம், பாவம் செய்கிறோம், மீண்டும் மீண்டும் தவறில விழுகின்றோம். பொய் நிறைந்திருக்கிறது, சிந்தனையில நிறைந்திருக்கிறது, அதையே செயல்படுகின்றோம். இவங்க அனைவருமே கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்கள் என்று சொல்லுகிறார். உணராம வாழ்கிறவங்க. நன்றி மக்களே, நான் கண்ணீரோடு அவர்களை குறித்து சொல்லுகிறேன் என்று பால் சொல்லுகிறார். பாருங்க, பால் ஆண்டவர் இயேசுவோடு நடந்தவர் அல்ல. சீடர்களை போல அவர்களோடு உண்டு குடித்தது போல அவர் தரிசனத்தில் ஆண்டவரை கண்டார். அவருடைய அர்ப்பணிப்பு முற்றிலும் முற்றிலும் இயேசுவுக்காக இருந்தது. இன்னைக்கு நீ நானும் பவுலை போலதான்.
நம்மை தரிசிக்க, நம்மை மீட்க நமக்கு தரிசனமாவார் ஆண்டவர். என்னோடு பேசினார். 2011 ஆண்டிலே தூய ஆவியானவர் ஆலயம் சகாயமத ஆலயத்திலே 11 மணி அளவிலே என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். I given you life to preach my word. உனக்கு நான் உயிர் கொடுத்தேன் என்னுடைய வாக்கை சொல்லுவதற்காக. ஆகவேதான் இந்த வாக்கின் பணி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. Each and every day God is want to meet you. உன்னை ஏதாவது ஒரு வகையிலே சந்திக்க ஆண்டவர் தீர்மானிக்கின்றார். நீங்க தான் சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம், நாங்க ஜெபிக்கிறோமே, படிக்கிறோமே, இதெல்லாம் இல்லையா? செயல் மாறவில்லையே. செயல் மாறினால் தானே அவர் உனக்கு தரிசனமாவார். செயல் மாற என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்தவைகளை நினைத்து வருந்த வேண்டும். இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும். நீங்க எடுக்கிற முடிவு எத்தனை நாளுக்கு தங்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை நாள் கழிச்சு திரும்ப இதே தவறு செய்ய போறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆக அதை செய்யாதவாறு தூய ஆவி எனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உள்ளே வந்துவிட்டால் திரும்ப அந்த தவறு நம்மால் செய்ய முடியாது. இதான் பால் கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களோடு உறவித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை பின்பற்றாதவர்கள் என்று தெரிந்தால் அவர்களோடு உறவைத்துக் கொள்ளாதீங்க. வேற குட் மார்னிங், குட் ஈவினிங்களோடு நிறுத்திக்கங்க. ஆக அடுத்த வாக்கியம், நமக்கோ விண்ணகமே தாய் வீடு, அங்கிருந்தான் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். இந்த வாசகத்துல என்ன சொல்றார் பாருங்க பால். நாம எல்லாருக்கும் தாய் வீடு விண்ணகம். இந்த பூலோகம் கிடையாது. இந்த பூலோகத்துல நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கலாம், இல்லாம போகலாம். நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்கலாம், நிறைய பேர் லீஸ் வீட்டுல இருக்கலாம். மொத்தத்துல சொந்த வீடு வைத்திருந்தாலும் சரி, வாடகை இருந்தாலும் சரி, லீஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமற்றவை. நிரந்தரமான தாய் வீடு பரலோக ராஜ்யம், இது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். நிரந்தரமான வீட்டுக்கு செல்லும்படி நாம் பயணிக்க ஆண்டவர் அனுப்பி இருக்கின்றார். எந்த வீட்டிலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்தோமோ திரும்ப அதே தாய் வீட்டுக்கு செல்லணும். வழி தவறிவிட்டால் நரகத்திலே விழுந்து விடுவோம். ஆகவே பால் சொல்றார் பாருங்க, நமக்கோ விண்ணகமே தாய் வீடு, அங்கிருந்தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றம் அடையும்படி அனைவரையும் தமக்கு பணியாளராக வல்லவராவார். பணியாளர்களாக மாற்ற வல்லவர். நம்முடைய அழிந்து போகும் இந்த உடலை கிறிஸ்துவின் உடலை போல, ஆகவேதான் இறைவாக்கும் ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உண்ணுகின்றோம், கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. கிறிஸ்துவை போல நம்முடைய அழிவுக்குரிய இந்த உடலை கிறிஸ்துவின் உடலாக மாற்றி நம்மை இந்த பூமியிலே அவருடைய பணியாளர்களாக வைத்திருக்கின்றாராம். இதுதான் இன்றைக்கு திருப்பள்ளி வாசகம். உணர்கின்றோமா? என் உடல் கிறிஸ்துவனுடையது என்று உணர்கின்றோமா? கிழித்துக் கொள்ளுகின்றோம், அறுத்துக் கொள்ளுகின்றோம், விருப்பப்படி குடிக்கின்றோம், விருப்பப்படி பேசுகிறோம், விருப்பப்படி செய்கிறோம். இது கிறிஸ்துவுடைய உடலுக்கு சமமானதா? இன்னைக்கு பால் அழகாக சொல்லுகிறார், நம்முடைய உடலை கிறிஸ்துவின் உடலாக உருமாற்றுவார். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே,
ஆண்டவரோடுள்ள உறவிலே நிலைத்து இருங்கள். நாம் எப்படி வாழணுமா பாருங்க. ஆண்டவரோடு இணைந்துள்ள உறவிலே நிலைத்து வாழ வேண்டும். நிலைத்துனா என்ன அர்த்தம்? சாகிற வரைக்கும் இயேசுவின் வாக்குகளின்படிதான் வாழ்வேன் என்று தீர்மானித்து வாழ்வது. என் உடலில் இருந்து உயிர் பிரியும் என்றால் அந்த பிரிகிற அந்த நேரம் மட்டும் நான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வேன். இந்த தீர்மானத்தை எடுக்க இந்திய திருப்பலி வாசகம் நம்மை அழைக்கின்றது. என் அன்பு மக்களே, தியானித்திருக்கிறீர்களா? இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மோடு போராடுகின்றார். எப்பொழுது தீச்செயல்களை விட்டு அவர் பக்கம் திரும்பி வருவோம் என்று அவர் போராடி கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் கண்டுகொள்ளாமல் விரும்புகிறது போலவே உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணத்தின் பின்னால, புகழின் பின்னாக, உயர்வின் பின்னாக, பதவியின் பின்னாக. இன்னைக்கு பதவிக்காக செய்த தவறுகள் எல்லாம் என்ன நடந்தது? பதவி பெற வேண்டும் என்று தீர்மானித்து ஓடின கிறிஸ்தவர்கள் அவமானப்பட்டு ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. உனக்கு எனக்கும் பதவி தாய் வீட்டிலே காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தாய் வீட்டிலே எப்பேர் பெற்ற அரியணை இருக்கும் என்று இந்த பூமியிலே கூட நீ அதை அனுபவிக்க இயலாதவை. என் அன்பு கிறிஸ்தவர்களே, இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அவர் திட்டத்தை நிறைவேற்றி மரித்து தாய் வீட்டுக்கு வருவதற்காக. அந்த தாய் வீடு என்ற பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் விரும்புகிறபடி வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு விரும்புகிறபடிதான் வாழணும். ஆகவே இன்றைய வாசகம் முடிவடையும் போது என்ன சொல்லுகிறது? நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து நிலைத்திருப்போம். அதன்படி வாழும்போதுதான் நமக்கு உயர்வு உண்டு. ஆக நான் என்ன செய்யணும்? பதிலுரை பாடல் பதில் அளிக்கின்றன. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 122வது சங்கீதம். சங்கீத புத்தகம் 122, திருப்பாடல் 122, சாம்ஸ் 122, 1 to 5, 1 5 வரைக்கும் வாசகங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவரே, இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். வால் சொல்லுகிற சங்கீதத்திலே தாவீது அரசன் சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் வாருங்கள். இதை கேட்ட உடனே அகமகிழ்ந்ததாம். எது ஆண்டவரின் இல்லம்? பூமியிலே முதலிலே நம்முடைய உடல் ஆண்டவரின் இல்லம். இரண்டாவது, அவருக்காய் கட்டப்பட்ட இடங்களிலே நாம் சென்று ஆராதிக்கிறோமே, அது ஆண்டவருடைய இல்லம். இது ரெண்டும் இந்த பூமியிலே நடந்தால் அவர் வாழ்கிற விண்ணகத்திலே வாழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே ஆண்டவரின் திருத்தலத்தர் அங்கே செல்லுகின்றனர். இஸ்ராயல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துங்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். நீதி வழங்குவதற்காக, நீதியை பேசுவதற்காக, நீதியின்படி வாழ்வதற்காக இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆக உணர்ந்தவர்களாக ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் பயணம் செய்வோம். யாரை நீங்க பார்க்காதீங்க. அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி. நான் எப்படி வாழ்ந்துதான் நினைத்துதான் வாழணும். நான் எப்படி, யார் எப்படின்னா இருக்கட்டும், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துக்குரிய செயல்களை செய்வேன் என்று தீர்மானித்து வாழ்க்கை வாழ்வோம். நாம் அனைவரும் நல்ல கிறிஸ்தவர்களாய் பூமியில பல ஜாதி இன மக்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பாளர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அழிந்து போகிற ஒவ்வொரு ஆன்மாக்கள் அழியாமல் மறிக்க வேண்டும். அதை காப்பது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமை. அதற்காக ஜெபம் செய்ய ஆரம்பிப்போம். அது எப்படி காக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவி உனக்கு சொல்லுவார். அதற்கேற்றவாறு வாழ்ந்து இறை திட்டத்தை நிறைவேற்றுவோமா?
கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆன்ம கண்களை நீ திறந்து வருகின்றேன். உடைய வாக்குகள் எவ்வளவு விலையிலே பெற்றவை என்பதை அறிவிக்கின்றேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இனி நான் ஒரு நல்ல பணியாளனாய் மாற வேண்டும் என்று நினைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் இருந்து ஆவலோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். யார் யார் நம்பிக்கையோடு கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்போது உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தொடுவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இனி ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக, நீங்க விரும்புகிறது போல வாழ்கிற கிறிஸ்தவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மனமாற்றம் செய்வீராக. தூய ஆவியானவர் கையில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பெங்களூரிலும் கர்நாடகத்திலும் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலும் பல பகுதியிலே இந்த ஜெபத்தை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை இப்போது தொடுவீராக. எல்லா கஷ்ட துக்க வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து, பற்றாக்குறைகளிலிருந்து விடுதலை கொடுத்து, உமது பிள்ளைகளை பலருக்கு உதாரணமாய் வாழ்கிற வாழ்க்கையினால் நிரப்பீராக. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அயல் நாடுகளில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். லெபனானில் இருந்து பார்க்கிற உமது மகனை நீங்க ஆசீர்வதியும். உடைய கரம் தொடுவதாக. சிங்கப்பூர், மலேசியாவில் இருந்து பார்க்கிற உமது பிள்ளைகளை தொடுவீராக. ஆஸ்திரேலியா உமது பிள்ளைகளை தொடுவீராக. ஸ்ரீலங்காவில இருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து பார்க்கிற உமது பிள்ளையை தொடுவீராக. எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. பயன்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சவுதி அரேபியா சுற்று பிரகாரம் இருக்கிற நாடுகள், அங்க இருக்கிற மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க தொடுவீராக. வாஞ்சியோடு கேட்கப்பட்ட உமது பிள்ளைகளை தொடுங்க ராஜா. உடைய அருட்கரம் தொடுவதாக. ஈராக், ஈரான் மாநில பகுதிகளில் சுற்றி இருக்கிற உமது பிள்ளைகளை தொடுவீராக. எல்லா அரேப் கண்ட்ரீஸ் மக்களை உடைய பரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதி. யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற உமது பிள்ளைகளை தொடுவீராக. எவரெல்லாம் இந்த இறைப்பணிக்காக அமர்த்தி வைத்திருக்கிறீரோ அவங்க எல்லாம் அந்தந்த யுஎஸ்ல இருக்கிறவங்க எழும்பி பிரகாசிக்கிற பாக்கியத்தை தான். இத்தாலி பகுதி ஆசீர்வதி. உமக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்து வல்லமை பிரகாசமாய் எழும்ப இடைஞ்சல்களையும் தீயாவிகளையும் விரட்டுவீராக. ஆசீர்வதி ஆண்டவரே. சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி தகப்பனே அர்ப்பணித்து செபிக்கிறோம். இங்கிலாந்துக்காய் செபிக்கிறோம். யூரோப் கண்ட்ரீஸ்காய் செபிக்கிறோம். கனடாக்காய் செபிக்கிறோம். Bless Lord Jesus. Remember each and every nation in this world. Today we join together and praying, Lord Jesus. Receive our prayer. Pour your Spirit wherever your servants are there in this world, Lord. Utilize them in mighty way, Lord Jesus. Today the lot of cheatings is going on with the people, Lord. Remove the cheating habits from the people. Many of them misusing the name, Lord Jesus. Remove and change, Lord Jesus. Bless abundantly, Lord. All Europe countries, all the nation leaders, we surrender to you, God. Bless, Lord, the President, Prime Minister. Bless each and every one, Lord. Change the mind to work for the people, Lord. Bless all ministers, MLAs, MPs, corporators, chief ministers. Lord, we surrender to you, God. Bless them abundantly, Lord. Bless the police, Air Force, Navy, border security, Lord. Military, we surrender to you, God. Bless, Lord Jesus. Bless, Lord. We surrender doctors, nurses, lawyers. We surrender to you, Lord. They are all selected to do mission to the people. Bless them. Change them to work for the people, Lord. Pour your Spirit to do good things, Lord. We remember each and every one to you. Lord, we remember our India too, Lord.
Bless, Lord Jesus. Those who are watching the channel, bless them abundantly. Many political leaders are watching, Lord. I surrender them to you. Bless them and utilize them in mighty way, Lord Jesus. Raise them to go upper and upper, Lord Jesus. Take care of each and every one, Lord. அனைவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீரே அனைவரையும் பாதுகாத்து நடத்தும். உலகில் வாழும் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். More than 7,000 crores of people are there in this world. We remember each and everyone, Lord Jesus, without language, without caste and creed. You visit and repent, Lord Jesus. We surrender to you, God. Receive our prayer and pour your spirit. இயேசு சாமி எங்கள் அனைவரையும் அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மீண்டும் இன்றைய திருப்பள்ளி வாசகத்தை சொல்லுகின்றேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, திரும்பவும் படிங்க. அருமையான வாசகம். இன்றைய முதல் வாசகம், the first reading, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 21 மற்றும் 4ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். Philippians chapter 3 verses 17 to chapter 14 verse 1. பதிலுரை பாடல், திருப்பாடல் சங்கீத புத்தகம் 122 122 verses 1 to 5, 1 5 வரைக்கும். லூக்கா நற்செய்தி, today's gospel reading, St. Luke chapter 16 1 to 8. லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 1 8. மறந்துடாதீங்க, திரும்ப எடுத்து படிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை பயன்படுத்துவார். நீங்க இருக்கிற ஊரிலேயே உங்களை பயன்படுத்துவார். ஒப்புக்கிடுங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். இதே நிகழ்ச்சியானது யூடியூப்ல இருக்கின்றன. யூடியூப் எல்லாரிடத்துல இருக்குது. உங்க மொபைல் ஓபன் பண்ணுங்க, யூடியூப் ஆப் ஓபன் பண்ணுங்க. அங்க டாக்டர் பிலிப் மரியான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த இன்னைக்குரிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதை அப்படியே ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணியிருக்கிறவங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லி பண்ண வைங்க. இறையினுடைய இந்த செய்தி உலகமெங்கிலும் பரவ வேண்டும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ, நீங்க ஆன்லைன் வந்த உடனே அவங்களுக்கு லிங்க் உடனே கிடைக்கும். நீங்க வீட்டில் இருந்து கொண்டே, வேலை செய்து கொண்டே, பயணத்தில் போகும்போதே கேட்டுக்கொண்டே போகலாம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலானது பேஸ்புக்கிலும் யூடியூபிலும் இருக்கிறது. பேஸ்புக் போனால் பிலிப் எம்எல் போடுங்க, உடனே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஆக தொடர்ந்து இறைவாக்கை கேட்போம், இறைவனுக்கு வாழ்வோம். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.